மாநிலங்களோட வருமானத்தை பறிக்க நினைக்கும் பாஜக கேள்விக்குறியாகும் மாநில அரசுகளோட நிலைமை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் வத்திக்குச்சி. உச்சநீதிமன்றத்தில் 2024 வருஷம் 9 ஜட்ஜுங்க சேர்ந்து ஒரு தீர்ப்பை ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னன்னா, கனிமங்கள் சுரங்க உரிமை மேலே வரி விதிக்கிற உரிமை மாநில அரசுக்கு தான் இருக்குன்னு தீர்ப்பும் கொடுக்குறாங்க. இப்போது அந்த தீர்ப்பை உடைக்கிற வகையில் தான் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அந்த மசோதாவில் கனிம வளம் இருக்கிற நிலத்து மேலேயோ இல்லை கனிம வள உரிமை மேலேயோ மாநில அரசு தன்னிச்சையாக புது வரியோ இல்லை கூடுதல் கட்டணமோ விதிக்க முடியாது. மாநிலங்களோட வரி விதிக்கிற அதிகாரத்து மேலே மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. இதனால் என்ன நடக்கும்னா, தமிழ்நாடு அரசுக்கு கனிம வளம் மூலிமா வந்துட்டு இருந்த வருமானம் முடக்கப்படும். அதனால் தமிழ்நாட்டுக்கு சுமாராக 3200 கோடி வருமானம் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த சட்டத்தின் மூலமாக சுரங்கம் தோன்ற கம்பெனிகிட்ட இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வசூலிக்க வேண்டிய தொகையை இனிமே வசூல் பண்ண முடியாது அப்படின்ற நிலை உருவாயிருக்கு. மாநில பட்டியலில் இருக்க கனிம உரிமையை கட்டுப்படுத்த நினைக்குது பாஜக அரசு. அரசியல் அமைப்பு வழங்குற நிதி கூட்டாட்சி தத்துவத்துக்கு இது முழுக்க முழுக்க எதிரானது தான். இந்த மசோதாவுக்கு மத்திய அரசு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கு. நாடு முழுசும் இருக்கிற சுரங்கத்துறைக்கு சமமான வரியை கொண்டு வர்றதுக்கும் மாநிலத்துக்கும் இருக்கிற வேறுபாடான வரியால் தொழில்துறையில் ஏற்படுற ஏற்ற இறக்கத்தை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மசோதான்னு பாஜக சொல்லியிருக்கு. இதனால் மாநில அரசோட நிலைமை என்னன்னு ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். 1970லேருந்து 80 காலகட்டத்தில எல்லாம் பண்ணையாருங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பல வேலையால் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு அங்கே எந்த உரிமையும் கிடையாது. ஏதாவது அந்த பண்ணையார்கிட்ட அவங்க கேட்கணுன்னா கையை கட்டி துண்டை இடுப்பில் கட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி தான் கேட்கணும். அதுக்கப்புறம் பல கட்சிகளோட ஆட்சியினால் இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. அதே நிலையில தான் மாநில அரசை மத்திய அரசு நிற்க வைக்க பார்க்குது. பாஜக நினைக்கிறது மட்டும் நடந்துருச்சுன்னா, மாநில அரசு நிதி வேணும்னா மத்திய அரசுக்கிட்ட கேட்கும்போது மத்திய அரசு டேய் நான் சொல்கிறத செஞ்சாதான் உனக்கு நிதின்னு மாநில அரசை கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் எந்த மாநில அரசும் பாஜகவை எதிர்க்காது. இதுதான் பாஜகவோட நீண்ட கால திட்டமாக இருக்குது. அப்படி இருந்தால் தான் அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து கடற்கரை மணலில் இருந்து கனிம வளங்களை சுரங்கம் வச்சு எடுக்கிறத தடுக்க முடியாதுன்னு பிளான் பண்ணுறாங்க. மக்களே, மாநில அரசை கட்டுப்படுத்துறதுக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த மசோதா நல்லதா கெட்டதா? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.